வணக்கம் நண்பா. டிஎன்ஏபி லேட்டஸ்ட் செய்திகள். 10 ஆண்டில் ரூபாய் 1 லட்சம் கோடியை வட்டியாக செலுத்திய மின்சார வாரியம். ஜனவரி 16 வெளியான தகவல். தமிழ்நாடு மின் வாரியம் கடந்த 10 ஆண்டுகளில் வாங்கிய கடனுக்கான வட்டியாக மட்டும் 1 லட்சம் கோடி ரூபாயை செலுத்தியுள்ளது. நிதி நிறுவனங்கள் வங்கிகளிடம் கடன் வாங்கியே நடைமுறை மூலதன செலவுகளும் புதிய மின் திட்டங்களும் மேற்கொள்ளப்படுகின்றன. மின் கொள்முதலுக்கு அதிக செலவிடுவதால் தமிழ்நாடு மின் வாரியத்திற்கு வரவை விட செலவு அதிகரித்து நஷ்டம் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. ஒன்றிய அரசின் ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன், பவர் ஃபைனான்ஸ் உள்ளிட்ட நிதி நிறுவனங்களில் இருந்தும் வங்கிகளில் இருந்தும் பல்வேறு வட்டி விகிதங்களில் கடன்கள் வாங்கப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டு நிலவரப்படி மின் வாரியத்தின் கடன் நிலுவை 1,60,000 கோடியாக உள்ளது. வட்டியாக மட்டுமே ஆண்டுக்கு 10,000 கோடி ரூபாய்க்கு மேல் செலவு செய்யப்படுகிறது. கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் மின் வாரியம் வட்டிக்காக செலவு செய்த தொகை 1,00,000 கோடியாக அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டில் மட்டும் 16,440 கோடி ரூபாய் வட்டியாக செலுத்தப்பட்டிருக்கிறது. தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள 12 சர்க்கரை ஆலைகளில் இணை மின் நிலையம் அமைக்கும் பணியை மின் வாரியம் 2010 தொடங்கியது. இத்திட்டத்திற்கான செலவு 965 கோடி ரூபாயாகும். இதுவரை 6 ஆலைகளில் மின் உற்பத்தி தொடங்கியுள்ள நிலையில் பணிகள் முழுமை பெறவில்லை. ஆனால் திட்டத்திற்கு வாங்கிய கடனை விட அதிகமாக இதுவரை 1,400 கோடி ரூபாய்க்கு மேல் வட்டி செலுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதை போன்ற டிஎன்இபி அப்டேட்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.